அன்பினர்களே, இன்றும் சனி காலை செய்தியாக தருகின்றோம். என்னவெனில் முதல் செய்தியாக வருகின்றது, சவுதியில அவங்களோட அமெரிக்க பேஸ் இருக்கு இல்லையா, அதுல பூந்து அடித்திருக்கிறாங்க. இவங்களோட 84வது அலையில அடிச்சு சாத்திருக்கிறார்கள். அங்கு நிறுத்தப்பட்டிருந்த விமானங்கள் பற்றி எரிக்கிறதாம். அது ஒரு செய்தி. அப்புறம் இஸ்ரேலின் முக்கியமான தளமான பென்கொரியன் விமான நிலையத்தில் உள்ள ஒரு யூனிட் ஒன்றுக்கு 6900 அடையாளம் காணப்பட்ட ஒரு தளம். அது ஒரு டோர்ச்சர் முகாமாம். அதையும் புல்லா அடிச்சு சாத்திருக்காங்க. அதுவும் காலியாம். அப்புறம் மேற்கு ஈரானுல ஒரு மொசாட் குறுப்பொண்ட கைது செஞ்சுக்கிறாங்களாம். ஒவ்வொரு நாளும் 90 30 என்று கைது செய்யற வேலையா கிடக்கு. இவனை கைது செய்யற வேலையை பாக்குறதா இல்ல நீங்க தாக்குதல் திட்டங்களை துவக்குறதா என்றால் இவனுல தேர்றதே பொழப்பா போச்சு. இப்ப ஈரான் மிகப்பெரிய நீண்ட கால வீக்னஸ் பாருங்க, ஒரே அடியா 40 தலைகளை ஈரான் பெரிய அடிச்சானுங்க. அப்ப அதெல்லாம் ஒரு வீக்னஸ் இல்லை, இன்னும் இருக்குத்தானே. அந்த காட்டின படையாவளம் இருக்குத்தானே, இன்னும் இல்லாம இல்லையே. இப்ப இன்னும் பாருங்க, அராக்சி வெளியுறவு அமைச்சரும் அவங்களுடைய ஸ்பீக்கரும் இருக்கிற இடம் தெரியுமா? நாங்க அடிக்க டார்கெட் பண்ணிக்கணும், இதை மோப்பம் முடிச்சுக்கிறோம் பாகிஸ்தான்காரன். நான் சொல்லிக்கிறோம் இல்ல, ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அப்ப அவங்களோட தாக்குதலை கண்டுபிடிச்சு அவன் 2 பேரையும் விட்டு வைரா, அவங்களுக்கு 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு போகணுண்டாண்டு முனீர் மாம்ஸ் கெஞ்சிருக்குது. ஆசிப் முனீர் ஆறு பாகிஸ்தானின் ராணுவ தளபதி கெஞ்சி ஒரு மாதிரியா உயிர் பிச்சை கொடுக்கப்படுற. ஏன்னா இப்ப அரக்சி அவர்கள் தானே மிகப்பெரிய ஈரான் ஒய்ஷா மாறி வரார். அவரையும் அழிச்சுட்டா அங்க பேசுறது ஒத்தரமே இல்லாம போயிரு. என்றால் உலக நாட்டுக்கு செய்தி போகக்கூடாது, அடிக்கிறது உடிக்கிறது, அதான் பிரச்சனை ஒண்ணும் இல்லை. அப்புறம் மேற்கு ஈரான் பகுதிக்குள்ள மொஷாட் குரூப் ஒன்றை கைது செஞ்சுக்கிறாங்களாம். உங்க நாட்டுக்குள்ள இதே பொழப்பா போச்சுடா. ஒரு வருஷமா இதே பொழப்பா போச்சுல. 30 37 பேரு 90 பேர், இன்றைக்கு ஒரு 3 குரூப் ஆண்டு ஆயுதம் கூட கை செய்யறாங்க. அப்ப அவனுங்கள ஊடு கூட இப்ப வடகிழக்குல கொரோனா காலங்கள்ல கோட்டையின் வீடு வீடா செக் பண்ணினான். அப்ப நீங்களும் ஒரு 2000 5000 படையை போட்டு ஒரு ஊரை ஃபுல்லா செக் பண்ணணும் இல்லை. செக் பண்ணி அந்த வீடுகளுக்குள்ள பங்கர் இருக்குதா, நாம செக் பண்ணி வாரம் பண்ணி கேள்விப்பட்டு பங்கருக்குள்ள பூந்துட்டானுங்களா, அந்த ஏரியாவுக்குள்ள இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் என்னையும் போகுதா, அதெல்லாம் ஐபிடி மூலம் பார்க்கலாம். இல்லை ஐபி பார்க்கலாம், அவங்கள ஐபிடி மூலம் தோறினெல்லாம் பார்க்கலாம். இப்பதானே நவீன காலங்கள் இருக்குது. அப்புறம் அதுல வேற இயங்குறாங்களான்னு சொல்லி சந்தேகப்படும் வீடுகள் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களோட உளவு படையை நீங்க தட்டி விடணும். ஈரான் IRGC உளவு படையெல்லாம் காணாது. நீங்க வேணும் இந்த தாக்குதலை நீங்க வீரம் மறிக்கலாம். ஆனா உங்களோட காலடிக்குள்ள மொஷாட்காரனும் எட்டப்பனும் காட்டி கொடுக்க இருந்தா நீங்க உங்களோட பயணத்துல வெற்றி பெற முடியாது, அது கடைசி வரை முடியாது. மேல மேல அழிவுதான் மாதிரி. நீங்க வேணுமெண்டா தாக்குதல் கட்டிக்காரனா இருக்கலாம். ஆனா உங்க நாட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான மொஷாட் உளவாளிகள் பறந்திருக்கானுங்கள். அப்ப அவனுங்களை அரெஸ்ட் பண்ணி அழிக்கிற வேலையை வச்சு சோறு போடாம ஒரு கண்ணை போட்டு சுட்டுக்கிட்டு ஒரு அடிச்சு பெட்ரோல் எரிச்சு போட்டு வேலையை பார்த்துடணும். காட்டி கொடுக்குற எட்டப்பனே பெரிய ஒரு பங்கரனை போட்டு பிடிச்சி எரிச்சிடுங்களேன், செத்துட்டு போடும். அதை செய்யாம நீங்க மேல மேல செய்யறீங்க. வாங்க நாம இதையெல்லாம் வெங்க நம்மளோட ஆதங்கம் தான். நாம சவுதி முதல்ல நாம செய்திக்குள்ள போவோம். சவுதியில அவங்களோட அமெரிக்க பேஸுக்குள்ள போவோம். வாங்க. அலை 84, அவங்களோட அலே 84. சவுதி அரேபியாவின் அல்-ஹஜ் விமான தளத்தில் அமெரிக்க எரிபொருள் நிரப்பும் விமானங்களை IRGC ஏவுகணைகள் குறிவைத்து தாக்கியிருக்கிறது. உண்மை வாக்குறுதி போர் நடவடிக்கையின் 84வது அலையின் போது பல அமெரிக்க எரிபொருள் நிரப்பும் வாகனங்களையும் அவற்றின் தளவாட ஆதரவு படைகளையும் வெற்றிகரமாக அளித்துள்ளதாக இஸ்லாமிய காவல் படை தெரிவித்திருக்கின்றது. பயங்கரவாத அமெரிக்க ஆட்சியால் பிராந்திய விமான தளங்கள் விரோதமாக பயன்படுத்ததை தொடர்ந்து IRGC விண்வெளிப்படை IRGC கடற்படை தளங்கள் தோழர்களின் உதவியுடன் அலை 84 போது ஒரு சிறப்பு கூட்டு ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்று IRGC ராணுவம் தெரிவித்திருக்கிறது. படைகள் ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகளை அளித்து திட மற்றும் திரவ எரிபொருள் ஏவுகணைகளை கொண்டு அல்-ஹஜ் விமான தளத்திற்கு வெற்றிகரமாக ஊடுருவி அங்கு நிறுத்தப்பட்டிருந்த எரிபொருள் நிரப்பும் மற்றும் விமான ஆதரவு படையை ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் மூலமாக குறிவைத்து தாக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. தாக்குதலை மையமாக கொண்ட இந்த நடவடிக்கையின் போது விளைவாக எதிரிகளின் பல
பெரிய ரக மற்றும் கனரக எரிபொருள் நிரப்பும் மற்றும் ஆதரவு விமானங்கள் அளிக்கப்பட்டன அல்லது கடுமையாக சேதமடைந்தன என்றும் தற்பொழுது 1-2 விமானங்கள் பற்றி எரிவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த தாக்குதல் அலைகை ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒலிபரப்பு நிறுவனத்தின் தியாகிகளுக்கும் அதன் அனைத்து அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களுக்கும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு பாதுகாப்பு படை அர்ப்பணித்து அதுக்கு ஒரு தியாகம் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்காக ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாகவும் அது சொல்லுகிறது. ஈரானிய ஆயுதப்படைகள் இதுவரை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளங்களையும் மேற்கு ஆசிய பிராந்தியம் முழுவதும் சிதறி கிடக்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தளங்கள் மற்றும் சொத்துக்களையும் குறிவைத்து மேம்பட்ட ஆயுதங்களை கொண்டு 83 ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை ஈரானிய ராணுவம் வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாகவே அந்த செய்திகள் சொல்லுகின்றது. இதேவேளை இஸ்ரேலின் முக்கிய ராணுவ தளம் மீது ஈரான் ராணுவத்தின் ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ கூட்டணி எந்தவித தூண்டுதலுமின்றி ஆக்கிரமிப்பு போரை தொடங்கியது. கிட்டத்தட்ட 4 வாரங்களுக்கு பிறகு இஸ்ரேலின் டெல் அவிவில் உள்ள முக்கிய மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தற்கொலை ட்ரோன்கள் மூலம் குறிவைத்து தாக்கியிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. நேற்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் பென்குரியன் விமான தளத்தில் உள்ள யூனிட் 6900 என அடையாளம் காணப்பட்ட ஒரு தளத்தின் மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ராணுவம் கூறியுள்ளது. இந்த தளம் இஸ்ரேலிய ராணுவத்தின் முக்கிய ஆதரவு மற்றும் தளவாட மையமாகவும் ஆட்சியின் ராணுவ படைகள் கூடும் இடமாகவும் விவகரிக்கப்படுகிறது. இஸ்ரேலின் யூனிட் 6900 ஆனது எரிபொருள் நிரப்பும் விமானங்களுக்கான உபகரணங்களை கொண்டு செல்வது மற்றும் வழங்குவது, அத்துடன் ராணுவ தளங்களுக்கு உபகரணங்களை மாற்றுவது ஆகிய பணிகளை மேற்கொள்கிறது. இஸ்ரேலின் டெல் அவிவ் உள்ள முக்கிய மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தற்கொலை ட்ரோன்கள் மூலம் குறிவைத்துள்ளதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. நேற்று மிகப்பெரிய தாக்குதல்களை தொடுத்திருக்கின்றது ஈரானின் பல டெல் அவிவின் பல இடங்களிலும். பென்குரியன் விமான நிலையத்தில் உள்ள யூனிட் 6900 என அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தளத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் தொடுத்து இஸ்ரேலிய ராணுவத்தின் முக்கிய ஆதரவு மற்றும் தளவாட மையமாகவும் ஆட்சியின் ராணுவ படைகள் கூடும் இடமாகவும் அது தெரிவு செய்யப்பட்டு அந்த இடம் டார்கெட் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. ட்ரோன் தாக்குதல் மூலம் எதிரியின் தளவாட பாதைகளுக்கு அச்சுறுத்தல் விடுப்பது, விரைவான பாதுகாப்பான மற்றும் அதிக அளவிலான போக்குவரத்திலும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இஸ்ரேலிய ஆட்சியின் திறனிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அந்த அறிக்கை ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது விரிவான பதிலடி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் உள்ள இலக்குகளையும் பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ சொத்துக்களையும் வெற்றிகரமாக தாக்கி இருக்கிறது. இதேவேளை தெற்கு ஈரானில் மொசாட் ஆதரவு குழுவை ஈரானிய ராணுவம் கைது செய்திருக்கிறது. மேற்கு ஈரானில் மொசாட் தொடர்புடைய பயங்கரவாத குழுவை IRGC கைது செய்திருப்பதாக அந்த செய்தி சொல்லுகிறது. இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் உளவு அமைப்பு மேற்கு ஈரானிய மாகாணமான கெர்மன்சாவில் இஸ்ரேலிய உளவு நிறுவனமான மொசாட்டுடன் தொடர்புடைய 3 பேர் கொண்ட குழுவை கைது செய்துள்ளது. கெர்மன்சாவில் உள்ள IRGC உளவுத்துறை வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் பயங்கரவாதிகள் மொசாட் அதிகாரியுடன் நேரடியாக பணியாற்றி வந்ததாக கூறியுள்ளது. மொசாட் அதிகாரிகளின் தலைமையில் இயங்கிய பயங்கரவாதிகள் தெருக்களில் பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தவும் இராணுவத்தினருக்கு எதிராகவும் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலும் நாச வேலைகளில் ஈடுபடவும் முயன்றதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அவர்களின் மறைவிடங்களிலிருந்து ஏராளமான ஆயுதங்கள், கணிசமான அளவு குண்டுகள், வெடிமருந்துகள் மற்றும் வெடிகுண்டுகள் தயாரிப்பதற்கான திரிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆட்சிகளால் ஆட்சேபு செய்யப்பட்ட 14 கூலிப்படையினர் கெர்மன்சா, அல்போன்ஸ், பர்ஸ் மற்றும் கெர்மான் மாகாணங்கள் முழுவதும் தடுத்து வைக்கப்பட்டதாக ஈரானிய உளவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கெர்மன்சாவில் ஒரு பயங்கரவாத குழுவின் செயல்பாட்டு குழுவின் 3 உறுப்பினர்களும் அவர்களின் தலைவரும் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த குழு கலைக்கப்பட்டதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவர்களின் மறைவிடமிருந்து பெருமளவிலான கைகால் செய்யப்பட்ட வெடிகுண்டுகள், கணிசமான அளவு வெடிமருந்து மற்றும் வெடிகுண்டுகள் தயாரிப்பதற்கான திரிகள், கை துப்பாக்கி மற்றும் 3 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய முனையங்கள் கைப்பற்றிருக்கின்றது. அமைச்சக தகவலின்படி அந்த மாகாணத்தில் முக்கிய
அரசு மற்றும் ஊடக மையங்கள் மீதான தாக்குதல்கள் உட்பட பயங்கரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜெர்மனியைச் சேர்ந்த ஒருவரால் அந்த செயற்பாட்டு குழு வழிநடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானில் ஜனவரி மாதம் வெளிநாடுகளின் ஆதரவுடன் நடந்த கலவரங்களில் மொசாட்டின் பங்கு நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்தும் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அவர்களின் கூட்டு ஆக்கிரமிப்புடன் ஒரே நேரத்தில் ஈரானுக்குள் பாதுகாப்பின்மையை தூண்டுவதற்கான அவர்களின் முயற்சிகளை தொடர்ந்தும் இந்த அறிவிப்புகள் வெளிவந்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஆக மேலும் மேலும் அந்த நாட்டுக்குள்ள தொடர்ச்சியாக இந்த மாதிரி உளவாளிகளும் எட்டப்படும் இருந்தால் என்னென்று உங்களோட பயணத்தை கொண்டு போக எனக்கு தெரியல. அப்போ தொடர்ச்சியாக வேட்டையாடப்பட்டு வருகின்றது. கர்மன்ஷாவில் தான் அதிகமாக உளவாளிகள் மறைந்திருப்பதாகவும் ஈரானிய உளவு தாபனத்துக்கு ஒரு செய்தி கிடைத்ததின் பிரகாரம் இந்த வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கிறது. ஆக மிகப்பெரிய அறுவடை செய்யப்பட்டு வருகின்றது. தாக்குதல்கள் அதிகரித்த வண்ணம் வருகின்றது. பார்க்கலாம். மேலும் மற்றொரு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.